அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். தொழிலில் நேர்மை. வியாபாரத்தில் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பேஷண்ட் முதலில் பணத்தை எடுத்து காட்ட வேண்டும், அதற்கு பிறகுதான் மெடிசன் கொடுப்பார்கள். அதாவது மனிதனை விட பணம் முக்கியமாகிவிட்டால் அது வியாபாரம் இருக்கலாம், ஆனால் அது ப்ரொஃபஷனலிசம் அல்ல. ஒரு மருத்துவரின் திறமை மிக உயர்ந்ததாக இருக்கலாம், ஒரு தொழிலதிபருக்கு மிகப்பெரிய பிசினஸ் நாலேஜ் இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயிக்கு மிகச்சிறந்த ஸ்கில் இருக்கலாம். ஆனால் எத்திக்ஸ் இல்லை என்றால் அந்த ஸ்கில் முழுமையான ப்ரொஃபஷனலிசம் ஆகாது. வியாபாரத்தில் ப்ராஃபிட் முக்கியம், ஆனால் ப்ராஃபிட் மட்டுமே முக்கியம் என்றால் அங்கே ட்ரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்துவிடும். குறுகிய காலத்தில் நேர்மையில்லாத வழியில் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் நீண்ட காலத்தில் நம்பிக்கையை இழந்தால் வியாபாரத்தையே இழக்க நேரிடும். உண்மையான ப்ரொஃபஷனல் யார்? யாரும் பார்க்காத நேரத்திலும் சரியானதை செய்பவர். கஸ்டமர் முன்னால் மட்டும் நல்லவராக நடிப்பவர் அல்ல, கஸ்டமர் இல்லாத நேரத்திலும் அவருடைய நலனை நினைப்பவர். எம்ப்ளாயியை ஒரு செலவாக மட்டும் பார்க்காமல் ஒரு மனிதராக மதிப்பவர். பிசினஸை டிரான்சாக்ஷனாக மட்டும் பார்க்காமல் ரிலேஷன்ஷிப்பாக உருவாக்குபவர். அதனால்தான் ட்ரஸ்டில் பிசினஸ் கட்டுங்கள், டிரான்சாக்ஷனில் மட்டும் கட்டாதீர்கள். நீங்கள் வேல்யூ கொடுத்தால் மக்கள் உங்களை மதிப்பார்கள். நீங்கள் இன்டெகிரிட்டியுடன் நடந்து கொண்டால் நம்பிக்கை உருவாகும், நம்பிக்கை உருவானால் ரெputation உருவாகும், ரெputation உருவானால் மக்கள் மீண்டும் உங்களிடம் வருவார்கள். அதுதான் லாங் டேர்ம் பிசினஸ். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வரி, யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் செய்வதுதான் உங்கள் உண்மையான எத்திக்ஸ். யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் செய்வதுதான் உங்கள் உண்மையான எத்திக்ஸ். மக்கள் நீங்கள் பேசியதை மறந்துவிடலாம், நீங்கள் செய்த சில விஷயங்களையும் மறந்துவிடலாம், ஆனால் நீங்கள் அவர்களை எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அதனால் பணம் சம்பாதிப்பதை மட்டும் இலக்காக வைக்காதீர்கள், நம்பிக்கையை சம்பாதியுங்கள். ஏனென்றால் money can bring a customer once, ethics can bring that customer back again and again. திறமை உங்களை வேலைக்கு கொண்டு செல்லும், நேர்மை உங்களை நீண்ட காலம் நிலைநிறுத்தும். Skill plus ethics equal to true professionalism. வாய்ப்பளித்த கத்தார் ஆம்பல் சங்க தலைவர் திரு ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.